ஏய் எங்கடி பண்ணிட்டு இருக்க? ஏய் பிள்ளைங்களாம் தூங்கிட்டாங்களா? ம். என்னடி அதுக்குள்ள தூக்கம்? இப்போ மணி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏண்டி மணி பார்த்து தூங்க? உன் புள்ள என்ன வெள்ளைக்கார துறையா? இந்த வெள்ளையன் புள்ள தானடி. குடிச்சிட்டு வந்து தினம் தினம் ஏங்க இப்படி தகராறு பண்றீங்க? ஏண்டி நானா? அதை உள்ள படுத்துக்கிறான் பாரு உன் மவன். அவன் தான் தெருவில் படுத்துக்கிறான், நான் ஏட படுத்து கிடக்குறான். வா, வா, வா. என்னங்க சொல்றீங்க? பாவம் என் புள்ள வேலை செஞ்சு அசந்து போய் தூங்கிட்டு இருக்கான். அவனை ஏங்க தெரு நாயின்னு திட்டுறீங்க? நானும் தான் வேலை செஞ்சு வரேன். எனக்கு அசதி இருக்கும்ல, அதுக்கு தான் நான் குடிக்கிறேன். இதை போய் தினமும் சொல்லி சொல்லி குத்தி காட்டிட்டு இருக்க. சரி சரி, நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் சாப்பிட்டேன். என்னங்க? ஆ? ஆ, என்ன? ம். வர வர எனக்கு படகு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கலங்க. பிடிக்கலன்னா போவாத. முதலாளியம்மா படகு வீட்டை என்னதானே பாத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்ப பார்த்து தானே ஆகணும். ஆ? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியல? நீ உளறியா இல்ல நான் போதில் இருக்கிறல அப்படி தெரியுதா? படகு வீட்டுக்கு போக பிடிக்கல, போகாம இருக்கவும் முடியாது. அதான் என்ன செய்யறதுன்னு புரியலன்னு சொல்றேன் நான். ஏண்டி போக பிடிக்கல? நம்ம முதலாளி தங்கமான மனுஷன். ஆனா அவிய கொஞ்ச நாளா சரியில்லைங்க. ஆ? என்ன சொல்ற? அவிய என்னைய பாக்குற பார்வையே சரியில்லைங்க, ஒரு மாதிரியா இருக்கு. என்னடி சொல்ற? உன்னை போய் நம்ம முதலாளி. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நிஜமா தான் சொல்றேன். கொஞ்ச நாளாவே அவிய போக்கு சரியில்லைங்க. முதலாளி பத்தி அப்படிலாம் தப்பா பேசாதே. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா? நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத, உன் வேலையை பார். அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, நாம இங்க இல்ல, புரியுதா? எல்லாம் புரிஞ்சுதான் சொல்றேங்க. சரி அதை விடுங்க. நீங்க அவிய கிட்ட பணம் கேட்டிருந்தீங்களா? சே. நீங்க பணம் கட்டியேன்னு சொல்லி பழுக்கட்டாயமா என் கையை பிடிச்சி பணத்தை கொடுத்துட்டாவ பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? செல்லம்மா, ஆமாம் செல்லம்மா, நான் முதல்ல பணம் கேட்டேன். நீ சத்தம் போடுன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல செல்லம்மா. எதுக்காக நீங்க அவிய கிட்ட பணம் கேட்டிய? எதுக்காக கேட்பாங்க? செலவுக்கு தான் கேட்டேன். கொண்டா அது விடணுமா? சே குறி. நீங்க பணம் கேட்டு அவிய கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. என் மனசுக்கு ஏதோ கண்டிப்பா தப்பா படுது. ஆமா ஆமா, எல்லாத்தையும் சந்தேகப்படு. இந்த பொம்பளைங்கனால இப்படிதான், சும்மா தொண பேசிட்டு இருக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு போத்திக்கிட்டு படு. என்னங்க? செல்லமா வேண்டாம், அதன் அகத்த வேண்டாம். நான் தான் பயந்துட்டியா? தெற்கு மூலையில அந்த ஜாடி இருக்கிறது தான் என்னோட பிசினஸ் சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு காரணம். அது வாஸ்து. சரிங்க முதலாளி. இங்க வா. வா. உனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லையா? என்ன பதில் இல்லை? இதுல நம்பிக்கை இருக்கிறதும் நம்பிக்கை இல்லாததும் அவர் இஷ்டம். ஆனா நம்பிக்கை உள்ளவன் தான் ஜெயிப்பான். கடவுள் மேலேயாவது உனக்கு நம்பிக்கை உண்டா? அதே தான் இதுவும். கடவுள் நம்பிக்கைக்கும் ஜோல்சியத்துக்கும் வித்தியாசம் இல்ல. பஞ்சபூதங்களை படைச்சது கடவுள். அந்த பஞ்சபூதங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்தா என்ன நடக்கும்னு கணக்கு போட்டு சொல்றது தான் ஜோல்சியம். என்ன புரியலையா செல்லமா? பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதான் நெருப்பு.
அது காற்றோட கலந்தா கண்ட திக்கும் பறந்து கண்ணில் பட்ட அனைத்தையும் எரிக்கும். அந்த நெருப்பில நீர் விழுந்தா நெருப்பு அணைஞ்சிடும். அந்த கணக்கு தான் ஜோல்சியம். அது பொய்யாகுமா? இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் முதலாளி? அப்படி இல்லை, நீ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ புரிஞ்சு நடந்துக்குவ. புரிஞ்சுக்கிட்டேன் முதலாளி. இனிமேல் நான் இங்க இருக்கிற எதையும் இடமாத்தி வைக்க மாட்டேன். ஏய், நான் அதை மட்டும் மனசுல வச்சுட்டு சொல்லல. வேலை முடிஞ்சிருச்சு, நான் போறேன். குழந்தை தூங்கிட்டு இருந்தா, அவ முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் போகணும். கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா. தாராளமா போ. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க முதலாளி. என்னோட கிரக பலன் இப்போ சரியில்லை. அதனால என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை வரும்னு ஜோல்சியர் சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் தீர்வு உங்ககிட்ட தான் இருக்கு. எனக்கு ஆரம்பத்தில் இதுல இஷ்டம் இல்லை. ஆனா நம்ம சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் இதை தப்புன்னு சொல்லல. எனக்கு இப்போ உன் முடிவு தெரிஞ்சாகணும். நான் என்ன முடிவு சொல்லணும்? அந்த பஞ்சபூதத்திலே நான் இப்ப நெருப்பு, நீ காற்றானா 8 திக்கும் நான் பற்று எரியும். இது ஜோல்சியர்ந்த கணக்கு, யாருக்கும் தெரியாது. நீ என்னோட வீட்டுல வந்து இருக்கவே வேண்டாம். மாசத்துக்கு ஒரு தடவை என் கூட இந்த படகு வீட்டுல சேர்ந்து இருக்க சம்மதிச்சா போதும். முதலாளி, நான் உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன். முதலாளி, அதுக்கு வேற ஆளை பாருங்க. செல்லுமா, கையை விடுங்க முதலாளி. செல்லுமா, கையை விடுங்க. செல்லுமா, சொல்றேன். செல்லுமா. சும்மா அழுதுட்டு இருக்காது எப்ப பார்த்தாலும். சொல்றேன்ல, அழுவாதம்மா. என்ன செல்லம்மா அதுக்குள்ள வந்துட்டா? படகு வீட்டுல வேலை முடிஞ்சிச்சா? ஏய், குழந்தைக்கு வெளியே போட. செல்லம்மா, செல்லம்மா, ஏன் அழுவுற? ஏய், அங்க என்ன உன் பொண்ணு அழுவுற, இங்க நீ அழுதுட்டு இருக்க. இப்ப நான் யாரை சமாதானப்படுத்துறது? நீங்க யாரையும் சமாதானப்படுத்த வேண்டாம். போது தெளிய தெளிய போய் சாராயத்தை குடிச்சிட்டு நிம்மதி. ஏய், அது எப்ப செய்யறதானே? ஏய், இப்ப நீ ஏன் அழுவுற? சரி அழுவு. எதுக்கு அழுவுறன்னு சொல்லிட்டு அழுவு. என் தலை விதியில அழுவுறேன். உங்ககிட்ட என்னத்த சொல்றது? இல்ல சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா? ஏய், நீ என்னன்னு சொல்லுன்னா அதை விட்டுட்டு வேகான பேசிட்டு இருக்க. நான் போதில் இருக்கேன்னு நினைக்கிறியா? நீ சொல்றது அத்தனை எனக்கு புரியும். சொல்லு. அன்னைக்கே நான் சொன்னேன், முதலாளி பாக்குற பார்வை சரியில்லைன்னு. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? சொந்த பந்தம்னு எனக்கு யாரும் இல்ல. கட்ல புரிச்சுன்னு சரியில்லைன்னா ஒரு பொண்ணு கஷ்டத்தை யாருக்கிட்ட போய் சொல்லுவா? அது வந்து 4 பேர்கிட்ட சொல்ற விஷயமா? அப்படியே மனசு தகவ யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்க கண்ணு மூக்கு வாய் வச்சு என்னையெல்லாம் தப்பா பேசுவாங்க. ஏய், நிறுத்து. என்ன சொன்ன? ஐயோ, முதலாளி தப்பான ஆளுதான். என்ன சேச்சா? இப்ப என்ன நடந்தது தெரியுமா? நான் அந்த படகு விட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து, எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. நிஜமா சொல்ற? இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? அன்னைக்கே சொன்ன, முதலாளி பாக்குற பார்வையே சரியில்லை. ஞாபகம் இருக்கா? அது எனக்குடி. நீங்க கேட்டீங்கன்னு படம் கொடுத்தாரு நான் சொன்னேன்ல. ஆமாண்ணா, அதை வாங்கி இடுப்புல மட்டும் சொருவிக்க தெரிஞ்சதுல. அன்னைக்கு போதை கொஞ்சம் அதிகமாச்சு, அதான் ஞாபகம் இல்லடி. அவ்வளவு போதையிலும் பணத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு தெரிஞ்சதுல. அன்னைக்கு அரச புரசல என் பொண்டாட்டிய தப்பான எண்ணத்தோட பாக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல. அத ஞாபகம் சொல்றேன்ல. சரி, இன்னைக்கு நடந்ததுக்கு என்ன சொல்றீங்க? என்ன சொல்றதா? என் பொண்டாட்டிட்டு ஒருத்தன் தப்பா நடந்து பாத்துருக்கான். நான் அதை கேட்டுட்டு நான் அவனை சும்மா விட்டுருவேனா? இப்ப அவனை என்ன செய்யற பார்.
வெள்ளையா, என்னாச்சு உனக்கு? அருவாளை தூக்கிட்டு இவ்வளவு வேகமா? ரொம்ப வெறுப்பா இருக்குடா. என் பொண்டாட்டி நாயரை பத்தி தப்பா சொல்றாடா. நாயரை பத்தி யார் தப்பா சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாதுடா. என் பொண்டாட்டி நல்லவதான். ஏதோ வீராப்புல கேட்கற சொல்லிட்டு வந்துட்டேன். இங்க பாரு வெள்ளையா, நாயர் நல்லவர் தான், உன் பொண்டாட்டி நல்லவதான். உன் பொண்டாட்டி கிட்ட நாயரை பத்தி தப்பா சொன்னது தோமச்ச. தோமச்சனா? அவன் நாயரோட நம்பிக்கை நாளாச்சே. அதெல்லாம் வேஷம்பா. நாயருக்கு உன் மேல தனி மதிப்பு இருக்கு, அதை அவன் கெடுக்க பாக்குறான். அப்படியா சங்கதி? அந்த தோமச்சனை நான் கொல்லாம விட மாட்டேன். அருவாளை கீழே போடு, கீழே போடு. சொல்றதா கேட்க. அருவாளை கீழே போடு. சொன்னா நீ போ. அவன் என்ன பண்ணா? என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசிட்ட முதலாளி. இப்ப சொல்லு, நான் செஞ்சது சரியா தப்பா? தப்புதான். நீ கோவத்துல அருவாளை தூக்கிட்டு வெட்ட கிளம்பிட்டியே, அவனை வெட்டிட்டா பிரச்சனை தீந்துருமா? ஆரம்பிக்கும். உன் பொண்டாட்டிய பத்தி இவன் ஒருத்தர் சொன்னத அப்புறம் ஊரு முழுக்க சொல்ல ஆரம்பிக்கும். அப்ப கேட்டுக்கிட்டு அமைதியா சொல்றீங்க முதலாளி. என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? நான் பாத்துக்க மாட்டேன். இல்ல முதலாளி, இன்னும் எனக்கு ஆத்திரம் தீரல. அவனை வெட்டி போட்டுக்கணும். முட்டா, வெட்டி போட்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன் பொண்டாட்டி பிள்ளைய யாரு காப்பாத்துறது? நீங்க இருக்கல முதலாளி, அவனை நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? பைத்தியம் மாதிரி பேசாத. இனிமே அருவாளை கையில் எடுத்த ஜாக்கிரதை. வேலை வெட்டு இல்லாதவன் 1000 பேசுவான். அதெல்லாம் காதுல வாங்க கூடாது, புரியுதா? என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசினாலும் சரி, உங்களை பத்தி தப்பா பேசினாலும் சரி, அவங்கள சும்மா விட மாட்டேன் முதலாளி. என்னை பத்தி தப்பா பேசினாலும் அருவாளை கையில் எடுப்பியா? ஆமா முதலாளி, உங்களை பத்தி அவன் தப்பா பேசினானா, தப்பா பேசுறவனாக்க இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். இது வெறும் வார்த்தையா சொல்ல முதலாளி, உங்க மேல நான் அவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கேன். தாத்தா. யாரு? தாத்தா, பர்ஸ் பத்திரமா வச்சிருக்கீங்களா? இங்க வா, இப்படி உட்கார். நீ அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த பர்ஸை வெளியே எடுத்துட்டு வரதே இல்லை, வீட்லயே பத்திரமா வச்சுட்டு வந்துட்டேன். ஆமா, அன்னைக்கு உன் அப்பா உன்னை அடிச்சு இழுத்துட்டு போனாரே, ஏன் இப்படி பண்றாரு? எப்பவுமே அவர் அப்படிதான் தாத்தா. நீ ஒரு நல்ல பையன், ஒண்ணு புரிஞ்சுக்க தெரியாத ஆளா இருக்காருப்பா. அவரா உனக்கு தொல்காப்பியன்னு பேர் வச்சாரு? இல்ல தாத்தா, எங்க அம்மா தான் எனக்கு தொல்காப்பியன் பேர் வச்சது. அப்படியா? தொல்காப்பியன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் தாத்தா, தமிழுக்கு இலக்கணம் எழுதினவரு. அடேங்கப்பா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. இதுவும் எங்க அம்மா தான் சொன்னாங்க. உங்க அம்மாவா?
அவங்க நிறைய படிச்சிருக்காங்களோ? 5ஆம் வகுப்பு வரையும் தான் தாத்தா படிச்சிருக்காங்க. ஆ? அதுக்கே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பெரிய விஷயம்தான். என்ன நிறைய படிக்க வைக்கணும்னு எங்க அம்மாவுக்கு ஆசை. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீ நல்லா படிக்கணும், புரிஞ்சுதா? எங்க தாத்தா படிக்கிறது? அன்னைக்கு நீங்க தான் பாத்தீங்கல்ல, வேலைக்கு போ சொல்லி எங்க அப்பா என்ன விரட்டுறத. அப்போ நீ ஸ்கூலுக்கு போகலையா? போகல தாத்தா. ஆனா என் தங்கச்சி பாப்பாவை நான் நல்லா படிக்க வைப்பேன் தாத்தா. எங்க அம்மா ஆசை அவன் மூலமா தான் நிறைவேற போகுது. தம்பி, நீயும் படிக்கலாம்பா. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, உங்க அப்பா கிட்ட வந்து நான் பேசுறேன். டேய், ஐயோ அப்பா, உன்னை இந்த ஆளு கூட சேர வேணாம்னு அன்னைக்கே சொன்னேன்ல. யோ பெருசு, இவனை ஒழுங்கா வேலைக்கு போட மாட்டியா நீ? வெட்டி பேச்சு பேசி இவன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க நீ. தம்பி, குழந்தை பாவம் படிக்கிற வயசு. இந்த வயசுல அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாம வேலைக்கு அனுப்புறிய தப்பு இல்லையாப்பா? என்ன ஆ? என்ன தப்பு? எல்லாரும் வேலைக்கு போனாதான் கால் வைத்து கஞ்சியாவது குடிக்க முடியும். இந்த லட்சணத்துல அவனை என்னத்த படிக்க வைக்கிறது? படிக்க வைக்கிறதுனா சும்மாவா? பாட புஸ்தகம் வாங்குறதுக்கு பாதி சொத்து எழுதி கொடுக்கணும். இத பாருப்பா, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இவனோட படிப்பு செலவு நானே ஏத்துக்கிறேன். அவன் படிப்பு சொல்ல நீ ஏத்துக்கிறனா? என் குடும்ப சொல்ல யார் ஏத்துக்கிறது? இப்ப நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டனா உன் பையன் படிச்சு பெரிய ஆளா வருவான். வேணாங்கிறேன். என் புள்ளை எப்படி வளர்க்கறது எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு பெருசு. தம்பி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. தொல்காப்பியனை பார்த்தா அவன் நல்லா படிக்கக்கூடிய பையனா தெரியறான். வேலைக்கு அனுப்பி அவன் எதிர்காலத்தை வீணாக்காதப்பா. பெருசு, இப்ப நீ தான் அவன் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க. காலாகாலத்துல வேலைக்கு போனா தான் மேஸ்திரி ஒழுங்கா கூலி கொடுப்பான். 1 மணி நேரம் லேட்டா போனா கூட அரை நாள் கூலி கட்டுதான், தெரியுமா? பையனை கட்டட வேலைக்கு அனுப்புற? ஏன் என்ன தப்பு? உழைச்சி சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி எந்த தொழில் செஞ்சாலும் கேவலம் கிடையாது. அவன் கல்லு சுமக்கிறான் தான், கஞ்சா ஒண்ணு விக்கலையே. இத பாருப்பா, நான் தொழில கேவலமா நினைக்கல. படிக்கிற வயசுல அவனை படிக்க வேண்டியதா சொல்றேன். ஏன்பா, கல் சுமக்கிற வயசா இது? நீ ரொம்ப பேசுற. என் புள்ளைங்க நான் படிக்க வைப்பேன், இல்ல வேலைக்கு அனுப்புவேன். அது ஏன் இஷ்டம். உனக்கு என்ன வந்துச்சு? தபாரு, ஜிப்பா போட்டு 1000 அறிவுரை சொல்லலாம். ஆனா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தம்பி, நான் சொல்றது போது கொஞ்சம் நிறுத்து. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலை செய்ய கூட்டு உட்கார வச்சு அவனை கெடுத்துட்டு இருக்க. விட்ட என் பையனை எனக்கு எதிர்த்து திருப்பி விட்டு போல இருக்க. டேய், இனிமே இந்த ஆளோட நான் பார்த்தா மௌன அப்படியே மண்டைய பொளந்துருவேன். தம்பி, டேய், அடடா வேடிக்கை. போடா, அடிக்காதப்பா. யோ, போடா.